வாட்? உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? நான் ரொம்பவே பயந்துட்டேன். எத்தனையோ தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், அவ எடுக்க மாட்டேங்கிறா. நீங்க சொல்றது கரெக்ட் தான். அவ கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பா. அங்க போய் சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. இன்ஸ்பெக்டர் அவளை புடிச்சு ஜெயில போட்டிருப்பாருக்கா. ஒருவேளை அவ பிரீத்தா கூட ஜெயில இருக்கலாம்ல. வாங்கக்கா, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போலாம். அவளை வெளியே கொண்டு வரலாம். நாம ஒண்ணு பண்ணல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவ ஃபோன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவ ஃபோன் பண்ணலன்னா நீ நானும் அத்தை கிட்ட சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பார்த்துட்டு வரலாம். சரி வா. அச்சோ, வீட்ல இருந்து இத்தனை மிஸ்டு கால் வந்திருக்கு. அம்மா என்ன கண்டிப்பா கொன்னே போட்டுருவாங்களே. நான் முதல்ல அம்மாக்கு கால் பண்றேன். நான் இப்போ வீட்ல பேசலாமா? ஆஃப் கோர்ஸ். பேசுறது என்ன? பேசாம நீ அவங்கள இங்கேயே வர சொல்லிட. நம்ம ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம். 2 ஃபேமிலியும் மீட் பண்ணிப்பாங்க. அப்புறம் குட்டியா ஒரு கேம் விளையாடி எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். நீ மக்குங்கிறத அடிக்கடி நிரூபிக்காத, புரியுதா? ஒரு நிமிஷம். இப்போ இந்த நிமிஷம் நீ எங்க கூட இருக்கங்கிற விஷயம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது, ஓகே? எனக்கு தெரியும். நான் ஜஸ்ட் பேசட்டுமான்னு தான் கேட்டேன். ஒருவேளை நீ இங்க இருக்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். அதுவும் இந்த நேரத்துல நீ எங்க வீட்டுல இருக்கங்கிற விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சுன்னா எல்லாத்தையுமே எல்லாரும் தப்பா தான் பார்ப்பாங்க. அம்மா எதுக்காக தப்பா நினைக்க போறாங்க? நம்ம பண்றது கண்டிப்பா தப்புன்னு எனக்கே தோணுது கரண். நம்ம பண்றது கண்டிப்பா தப்பு தான். அது எனக்கே நல்லா தெரியுது. பிரீத்தா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. இப்பெல்லாம் நம்ம நல்லது பண்ணோன்னு ஏதாவது செஞ்சா கூட சரி, மத்தவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க. என் பாட்டி எப்பவுமே சொல்லுவாங்க, நல்ல விஷயத்துக்காக நம்ம ஏதாவது செஞ்சா நம்ம நோக்கம் தெளிவா இருந்தா அப்புறம் எதுவுமே தப்பாகாது, ஓகே? போன் போகுது. ஹலோ ஹலோ அம்மா. ஸ்ருதி, நீ எங்க இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. நான் நல்லா இருக்கேன். நான் வந்துட்டு இருக்கேன். ஏமா இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்த? அம்மா, நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட வீட்டுக்கு வந்து சொல்றேன்மா. எனக்கு நீங்க பேசுறதும் சரியா கேட்கல. சோ நான் வந்து உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். ஓகே, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் வீட்டுக்கு வந்து சொல்றேன். அம்மா ரிலாக்ஸா இருங்க. ஓகே, பை பை. பைமா. ஏய் இரு. ஹலோ. போன் வச்சுட்டா. வீட்டுக்கு வந்துட்டு இருக்காளா? இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருந்தீங்க. நான் தான் சொன்னேன்லக்கா. அக்கா, அம்மா என்கிட்ட இவ்வளவு நேரம் நீ எங்க இருந்தன்னு கேட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டேன். வீட்டுல வந்து நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்னு சொல்லிருக்கேன். ஒருவேளை நம்ம வீட்டோட போன் ட்ராப்ல கூட இருக்கலாம்ல, அதனாலதான் சேஃப்டிக்கு அப்படி சொன்னேன். இல்ல நம்ம மூவிஸ்ல எல்லாம் பாப்போம்ல, ஒருவேளை போலீஸ்ல இருந்து தப்பிச்சுட்டா அவங்க வீட்டுல போனை டேப் பண்ணுவாங்கன்னு. சோ உண்மையான வாழ்க்கையிலே இந்த மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைச்சேன். நீ வேணா ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு போயிடு. அம்மா பக்கத்திலே இரு. அப்புறம் அவங்கள எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம்னு சொல்லிடு. இன்னொரு முக்கியமான விஷயம், பிரீத்தா இப்ப எங்க கூட தான் இருக்கான்னு சொல்லிடு, ஓகே? ரைட் பிரீத்தா? இல்லையா? குட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே உங்ககிட்ட விளக்கமா சொன்னேன். உன்னை முட்டாள்னு சொல்றது கரெக்டா இருக்கு. இவ உன்னோட தங்கச்சி தானே, உன்னை விட எவ்வளவு பிரில்லியண்டா இருக்கா. ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு அழகா சமாளிக்கிறா பாரு. ஆனா நீ இருக்கியே சரியான ஆளு. ஒரே விஷயத்த 10 தடவை சொல்லணும். கொஞ்சம் நிறுத்துறியா? அக்கா, கரண் சார் சொல்றது கரெக்ட் தான். நீங்க எங்க இருக்கீங்கங்கிற விஷயம் யாருக்குமே தெரியவே கூடாது. சரி, நீங்க எங்கே இருங்க. சரி, ஓகே, நான் கிளம்புறேன்க்கா. நான் சீக்கிரம் போலன்னா அம்மா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. கரண் சார் ப்ளீஸ் என்னோட அக்காவை பாத்துக்கோங்க. என்னோட அக்காவை நான் எப்படி விட்டுட்டு போறேனோ அதே மாதிரி திருப்பி எனக்கு கொடுக்கணும். எங்க பிரச்சனை அங்க பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. ஓகே மேடம்,
உங்க அக்காவை பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஓகே? லவ் யூ கரண் சார். நான் போயிட்டு வரேன்க்கா. பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஓகே பாய். சரி பாய். சீக்கிரம் உள்ள வா, யாராவது பாத்திர போறாங்க. ஆமா, நான் பிரீத்தா உள்ள கூட்டிட்டு போங்க, நான் இவனை பாத்துக்கிறேன். பிரீதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? காருக்குள்ள இல்ல வீட்டுக்குள்ள போலான்னு சொன்னேன். நீ இல்ல, அது சமாளிக்கிறதுக்குள்ள. சமீர், நான் பாத்துக்கிறேண்ணா. நான் போய் பார்க்கறேன். கருணா தான் இருப்பான், நான் போய் பார்க்கறேன். யாருமா வந்திருக்காரு? பிரீதாவா? இவ எப்படி தப்பிச்சா? அந்த ரவுடி கிட்ட நான் இவளை கொல்ல சொன்னனே. இந்த பொண்ணு எங்க போனானே தெரியலையே. ஒரு போன் கூட இல்ல. இன்னும் கிடைக்கலையா? எதுவும் காரணம் சொல்லாதீங்க. இன்னைக்குள்ள பிரீதாவை தேடி கண்டுபிடிச்சா ஆகணும். காரணம் சொல்லாம அவளை தேடி கண்டுபிடிங்க. இந்த பிரீதா எங்க தான் போயிருப்பா? நான் வேற அந்த மேடம் கிட்ட பணத்தை வாங்கியிருக்கேன். ஒருவேளை பிரீதா கிடைக்கலனா நான் இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன்? இது இப்படி விட்டுறக்கூடாது. எப்படியாவது நாம பிரீதாவை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும். அவ எங்க போயிருப்பா? ஒண்ணுமே புரியலையே. எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க. எங்க தான் போயிருப்பா? அவ வீட்டுக்கு தான் போயிருக்கணும். கண்டிப்பா அங்கதான் போயிருக்கணும். ஏன்னா வீட்டை விட சேஃபான இடம் வேற எதுவுமே இல்ல. கான்ஸ்டபிள், வண்டி ரெடி பண்ண. பிரீதா எங்க ஒளிஞ்சிருக்கான்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்ருதி, நீ எங்க போயிருந்த? சாரிம்மா, நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கரண் வீட்டுக்கு போயிருந்தியா? இல்லையே. நீ போய் சொல்லாத. ரூபாலி எனக்கு ஃபோன் பண்ணா. நீ அவங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது உன்னை அவ பார்த்திருக்கா. நீ கரண் கிட்ட சண்டை போட்டியா? ஓ, கரண் சார் மேல நான் கோவப்பட்டு அவரை திட்டுறதுக்காக நான் போனல, அதை பத்தி தான் அம்மா பேசுறாங்க. இங்க பாருமா, உனக்கே தெரியும்ல, பிரீத்தாவை வெளியில கொண்டு வரதுக்கு நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் எதுக்காக நீ அந்த கரண் வீட்டுக்கெல்லாம் போன? எதுக்காக அவங்ககிட்ட நீ சண்டை போட்டு வந்த? அம்மா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் கரண் சார் கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் போனேன். நான் அவர்கிட்ட நிறையவே பேசினேன். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது கரண் சார் நமக்கு நிஜமாவே உதவி பண்றாரு. அவன் ஒன்னும் உதவி செய்யல. நமக்கு உதவி செய்யணும்னு அவன் நினைக்கவும் இல்லை. அவனுக்கு அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. நாம அவனை எந்த அளவுக்கு நம்பினோம்? பிரீதாவும் அவனை நம்பினால. அவன் நம்ம கிட்ட என்ன சொன்னான்? நீ சொல்லு. கோர்ட்டுக்கு வெளியில நின்று அவன் என்ன சொன்னான்? பிரீதாவை வெளியில கொண்டு வந்துருவேன்னு சொன்னான். ஆனா என்ன ஆச்சு? கடைசி நேரத்துல அவன் நம்ம நம்பிக்கையை வீணாக்கிட்டானே. பிரீதாவை அவன் காப்பாத்தவே இல்ல. கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம பிரீதாவை அனாதையா ரோட்ல விட்டுட்டு அவன் போயிட்டான். இப்ப ஜெயில இருந்து அவளை வெளியில கொண்டு வரல. நம்ம எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டு இருக்கான். என்ன அவரை நீ நம்ப சொல்றியா? நம்ம எல்லாரையும் அவன் ஏமாத்திட்டான். இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பா ஏமாந்து போவ. தயவு செஞ்சு நீ அவனை நம்பாத. இனிமே இந்த வீட்டுல கரண்கிற பேரை யாரும் சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஜானகி, அத்தை முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடு. ஸ்ருதி வந்துட்டான்னு சொல்லிடு. சரிக்கா. எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டோம் தெரியுமா? மாத்திரை கொடுத்தும் அத்தை தூங்கவே இல்லை. நீயே சொல்லாம போன. நீ இப்படி சொல்லாம போறதுனால இந்த வீட்டுல எல்லாரும் எவ்வளவு கவலைப்பட்டோம் உனக்கு தெரியுமா? எனக்கு உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு. சாரிம்மா. சரி, போய் படுத்து தூங்கு. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்.
இப்ப நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அக்கா கரண் சாரை பத்தி சொன்னா கண்டிப்பா அம்மா ரொம்ப கோவப்படுவாங்க. போய் படுத்து தூங்குமா. அண்ணன் நம்பர்ல இருந்து கால் வருது. யார் நம்பரா இருக்கும்? இம்பார்ட்டண்டா இருக்கலாம். போன் எடுக்கிறேன். அட பிரீதா, நீ எப்படிங்க? உனக்கு பெயில் கிடைச்சிருச்சா? இத கரண் தானே சொல்லுவான். பிரீதா எப்படி இங்க வந்தா? பிரீத்தாவை நான் என் கூட கூட்டிட்டு வந்திருக்கேன் பாட்டி. கரண், நீ பிரீத்தாவை எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்திருக்க? நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன் கரண். பிரீத்தாவை எதுக்காக நீ எங்க கூட்டிட்டு வந்த? இவன் எப்படி கரண் கிட்ட மாட்டினான்? காட், மொத்த பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு. இவனை உள்ள கூட்டிட்டு போ. ஏய், ஒரு நிமிஷம், என்ன நடக்குதுங்க? யார் இவன்? யார் இவன்? எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்த? என்ன நடக்குதுங்க கரண்? யார் இது? கரண், அவனை இங்கே உட்கார வை. என்ன உட்கார வைக்கணுமா? சரி, இவன் யாரு? அப்புறம் பிரீதா? உங்க எல்லாரோட கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். பிரீதா ஏன் இங்க வந்திருக்கான்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போலீஸ் ஜீப்ல பிரீதா போயிட்டு இருக்கும்போது அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் பிரீதாவையும் கான்ஸ்டபிள்ஸையும் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிருக்காங்க. அப்பதான் ஆக்சிடென்டலி பிரீதா இவனை பார்த்துருக்கா. இவன் தான் அந்த டிரைவர், ட்ரக் டிரைவர். இவங்கிட்ட பணத்தை மட்டும் கொடுத்தா போதும், யாரை வேணா கொலை பண்ணுது. மகிராவுக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த ட்ரக்கை ஆக்சுவலாக அன்னைக்கு ஓட்டிட்டு வந்ததே இவன் தான். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவன் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டான். சோ ரோட்ல எந்த ஆக்சிடென்ட் ஆனாலும் கார், ட்ரக் இல்லைன்னா பஸ்ல தானே நடக்கும். ஆனா டிரைவர் ஆக்சிடென்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தப்பிச்சிருவாங்க தான். அப்சல்யூட்லி ரைட். டிரைவர்ஸ் அங்கிருந்து ஓடி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்களை தேடி கண்டுபிடிச்சாலும் பிடிப்பாங்க, இல்லைன்னா விட்டாலும் விட்டுருவாங்க. ஆனா இந்த டிரைவர் கேஸ் நடக்கும்போது கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பிரீதாவோட ஹியரிங் நடக்கும்போது இவங்க வந்தாங்க. இவன் இப்படி செய்ய என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இவன் நல்லவனா இருந்திருந்தா ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருப்பான்ல. ஆனா வரலையே. சரி, இவன் தன்னை காப்பாத்திக்க பார்த்திருக்கான்னா இவன் கோர்ட்டுக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லுங்க? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். ஓ மை காட் கரண், வாட்ஸ் ராங் வித் யூ? நீ இந்த ரவுடிய கிட்னாப் பண்ணிருக்கியா? இவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? அத உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? இவன் பிரீதாவை கொலை பண்ண பார்த்திருக்கான். அன்னைக்கு கொல்ல முடியலங்கிறதுனால இவன் திரும்ப வந்திருக்கான். ஐ டோன்ட் நோ வை. ஒருவேளை பணத்துக்காக இப்படி செஞ்சிருக்கலாம், அதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால தான் இவனை இங்க கூட்டிட்டு வந்து இவனை விசாரிக்கணும்னு நினைச்சேன். எங்க பாரு கரண், விஷயம் எதுவா இருந்தாலும் சரி, நீ இந்த ரவுடியை இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. சரி, ஒரு நிமிஷத்துக்கு நீ சொல்றது எல்லாமே உண்மைதான்னு நம்ம ஏத்துக்கலாம். நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்திருந்தா கூட நீ இந்த ரவுடியையும் பிரீதாவையும் கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வந்திருக்க கூடாது. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணும், இங்க இல்ல. நான் சொல்றது எதுக்காக நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற கரண்? கரீனா ஆண்டி, இத பத்திலாம் நம்ம அப்புறமா டிஸ்கஸ் பண்ணலாம், சரியா? நீ முதல்ல பிரீதாவை கூட்டிட்டு உள்ள போ. பிரீதா, நீ முதல்ல உள்ள போ. என்னாச்சு? ரிஷப் சொன்னது உன் காதுல விழல? உள்ள போ. பிரீதா, ரிஷப் சொல்றது கரெக்ட் தாமா. உனக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு. நீ கண்டிப்பா ரெஸ்ட் எடுக்கணுமா.
நீ போமா, உள்ள போ. கிருத்திகா, அம்மா. பிரீதாவை ஊருக்கு கூட்டிட்டு போ. சரிங்கம்மா. வா பிரீதா. நீ முதல்ல ஒரு வேலை செய். நீ போய் கயிறு எடுத்துட்டு வா. ஏன்னா கண் முடிச்சதும் உடனே இவன் தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இவன் கையை கட்டி ஆகணும். சரிண்ணா. உன் ட்ரெஸ் எதுக்குடா இவ்வளவு அழுக்கா இருக்கு? நீ நல்லா இருக்கல? ஹலோ. ஹலோ மேம். சாரி மேம், என்னால உங்க போன் எடுக்க முடியல. ஐ எம் சோ சாரி. நான் தான் உங்களுக்கு சாரி சொல்லி ஆகணும். நான் தான் உங்களுக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணி கஷ்டப்படுத்துறேன். அது என்னன்னா, என்கிட்ட உங்க யாரோட நம்பரும் இல்ல. பிரீதாவை பத்தி நான் இவங்க கிட்ட பேசணும்னா இந்த ஒரு நம்பர் தான் இருக்கு. பிரீதா என் மொபைல்ல இருந்து உங்களுக்கு தானே கால் பண்ணியிருந்தாங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஐ எம் சோ சாரி. அட ப்ளீஸ், நீங்க எதுக்கு சாரி சொல்றீங்க? நீங்க சாரி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. நான் ஆக்சுவலி பிரீதாவோட தங்கச்சி தான் பேசுறேன், ஸ்ருதி. நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுங்க. நான் அக்காக்கு மெசேஜ் அனுப்பிடுறேன். ஸ்ருதி, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க பிரீதா தப்பிச்சிட்டதா அறிவிச்சிருக்காங்க. அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துட்டாங்க. ஒருவேளை பிரீதாவை தேடி உங்க வீட்டுக்கு கூட போலீஸ் வரலாம். ஒருவேளை இல்ல, கண்டிப்பா பிரீதாவை செக் பண்றதுக்கு உங்க வீட்டுக்கு வருவாங்க. இந்த விஷயத்தை சொல்றதுக்கு தான் உங்களுக்கு கால் பண்ணேன். ஒருவேளை நீங்க அலர்ட்டா இருக்கலாம்ல, எல்லாத்தையும் சமாளிக்கணும்ல. தேங்க்யூ so much மேம். அவுட் ஆஃப் த வே போய் எங்களுக்கு நீங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ so much. ஷெலின், இங்க கீழே என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. ஷெலின், நீ எதை பத்தியும் யோசிக்கவே மாட்டேங்கிற. இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. எல்லா விஷயத்தாலையும் நான் கண்டிப்பா பாதிப்படைவேன்னு புரிஞ்சுக்கோ. என்ன நடக்குதுன்னு புரியுதா? அந்த கரண் அவன் பாபி இங்க கூட்டிட்டு வந்துட்டான். அவனுக்கு எப்படி அந்த பாபி கரண் கையில மாட்டானே தெரியல. எப்படி ஷெலின் பிரீதா கூட வீட்டுக்கு வந்துட்டா. கரணே அவளை கூட்டிட்டு வந்திருக்கான். அவன் வீட்டுல இருக்க எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்லியிருக்கான். இப்ப யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியாது. இப்போ நீ ஒண்ணு பண்ணு, நீ போய் ரிஷப் கிட்ட பேசு. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பதாவது. உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நீ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு என்ன தோணுது? நான் ரிஷப் கிட்ட போயிட்டு பிரீதாவை ப்ளீஸ் வெளியே அனுப்பிடுங்கன்னு சொன்னா உடனே என் பேச்சு கிட்ட வெளியே அனுப்பிடுவாரா? கண்டிப்பா இதெல்லாம் நடக்கவே நடக்காது மேரா. உனக்கும் எனக்கும் அவர் கண்டிப்பா உதவி செய்ய மாட்டாரு. பிரீதாவை நம்ம வாழ்க்கையை விட்டு வெளியே போக விட மாட்டாங்க. ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் அந்த பாபி கிட்ட சொன்னேன், ஒருவேளை அவன் பிரீதாவை கொன்னுட்டானா நான் அவனுக்கு டபுள் பணம் கொடுப்பேன்னு சொன்னேன். ஷெலின், பிரீதா கஸ்டடியில இருந்து வெளியே வந்துட்டான்னு உனக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எனக்கு தெரிஞ்சது. ப்ளீஸ் ட்ராமா பண்றதை நிறுத்துறியா? எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு மைரா. நம்ம தலை மேல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. அந்த பாபி இப்ப மயக்கத்துல இருக்கான். அவன் கண் முழிச்சதும் கண்டிப்பா இந்த குடும்பம் மொத்தமா அவன் கிட்ட கேள்வி கேட்பாங்க. ஒருவேளை நான் தான் அவன்கிட்ட பணத்தை கொடுத்தேன்னு சொன்னானா என்னவங்க இங்க இருந்து வெளியே அனுப்பிடுவாங்க. அப்புறம் மேரா, நீ தான் ட்ரக்குக்கு முன்னாடி பிரீதாவை தள்ளி விட்டங்கிற விஷயத்த அவன் சொல்லிட்டானா உன் நிலைமை என்ன ஆகும்? நீ இந்த குடும்பத்தை விட்டு ஒரேடியே பிரிஞ்சு போயிடுவ. அதுக்கப்புறம் நீ கரணை மொத்தமா மறந்துடணும். அவன் உனக்கு கிடைக்க மாட்டான். கரண், என்ன இது? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? இந்த மாதிரி விஷயத்தால உன்னோட இமேஜ் என்ன ஆகும்னு நீ யோசிச்சியா? பிரீதாவை நீ இங்க தான் மறைச்சு வச்சிருக்கன்ற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா கரண் அதுக்கப்புறம் என்ன ஆகும்ன்றது உனக்கு தெரியும்ல. நாளைக்கு பேப்பர்ல இதுதான் ஹெட்லைன்ஸா இருக்கும். கரண் த ஃபேமஸ் கிரிக்கெட்டர் ஜெயில இருந்து தப்பிச்ச குற்றவாளிய தன்னோட வீட்டுல வச்சிருந்தான்னு சொல்வாங்க. இந்த ரவுடிய பத்தி நியூஸ் பேப்பர்ல என்ன எழுதுவாங்கன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். கரிநாட்டி, எதுக்காக நீங்க இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? இவனை தப்பா பேசுறதுக்கு பதிலா இவனை எல்லாரும் புகழவும் வாய்ப்பு இருக்குல்ல. ஒருவேளை கரண் லூத்ராவால ஒரு குற்றவாளி மாட்டிக்கிட்டான்னு சொல்லுவாங்கல்ல. இதுவும் நடக்கலாம்ல கரிநாட்டி. திங்க் பாசிட்டிவ் கரிநாட்டி. பட் ஐ அக்ரி வித் யூ. நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், எனக்கு புரியுது. ஒருவேளை பிரீதாவை யாராவது நம்ம வீட்டுல பார்த்துட்டா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. கரனுடைய இமேஜ் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியும். இப்படி நடக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரியும். ஆனா
நான் என்ன சொல்ல வந்தேன்னா ஆக்சுவலி ரிஷப், நான் என்ன சொன்னாலும் சரியா தான் இருக்கும்னு நிஜமாவே உனக்கு தோணுதுன்னா எதுவுமே தப்பு இல்லைன்னு நினைச்சா உன்னோட தம்பி பண்ற எல்லா தப்பான வேலைக்கும் எதுக்காக நீ சப்போர்ட் பண்ற? கயிறு கொண்டு வந்துட்டேன். இதை கொண்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் கட்டி அவன் கையை நல்லா கட்டு. ஓ மை காட், நம்ம வீட்ல எதுக்காக சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள் நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல ரிஷப். ஒன்னா அண்ணா என்னோட ரூம் மெஸ்ஸியா இருந்துச்சு, அதனால பிரீதாவை நான் கெஸ்ட் ரூம்ல விட்டுட்டேன். சரியா? ரொம்ப நல்ல விஷயம். ஓகே ஓகே, நல்லது. கரண் பண்றது தப்புன்னு உனக்கு நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதுக்கு இவனுக்கு துணையா இருக்க? பதில் சொல்லு ரிஷப்.